நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பிரவேஷிகா சிலபஸ். ஸோ பிரவேஷிகாவில் நமக்கு மொத்தம் 3 பேப்பர் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பிராத்மிக் எழுதியிருப்பீங்க, மத்தியமாக எழுதியிருப்பீங்க, ராஷ்டிர பாஷா எழுதியிருப்பீங்க, பிராத்மிக்கில் ஒரு பேப்பர் எழுதியிருப்பீங்க, மத்தியமாவில் 2 பேப்பர் எழுதியிருப்பீங்க, ராஷ்டிர பாஷாலையும் 2 பேப்பர் தான் எழுதியிருப்பீங்க. இப்போது பிரவேஷிக்காவில் மொத்தம் எத்தனை எழுதுவீங்க அப்படின்னா 3 பேப்பர்ஸ் எழுத போகிறீங்க. 3 பேப்பர்ஸ் ஃபார் 300 மார்க்ஸ். ஸோ டோட்டல் நம்ம எத்தனை மார்க் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா 300 மார்க்ஸ் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோயர், இது எல்லாமே வந்து லோயர் கேட்டகரி. இப்போ தான் நீங்கள் எதுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா வந்து அதாவது ஹையருக்கு முன்னாடி இருக்க ஒரு எக்ஸாம் தான் இந்த பிரவேஷிகா அப்படின்றது. கொஞ்சம் ஒரு 1-2% கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போர்ஷனை சீக்கிரம் கவர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரிவிஷன் பண்ண வந்து டைம் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ 300 மார்க்ஸ்க்கு எழுத போகிறீங்க. உங்களுக்கு எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா எப்பயுமே வந்து நமக்கு சண்டேயில் தானே எக்ஸாம் நடக்கும். ஸோ உங்களுக்கு பிரவேஷிகா எப்படி நடக்கும் அப்படின்னா சாட்டர்டே, அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 2 எக்ஸாம் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் வந்து சண்டே வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. சாட்டர்டே மார்னிங் ஒரு செஷன் எழுதுவீங்க, ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் எழுதுவீங்க, சண்டே மார்னிங் ஒரு செஷன் எழுதுவீங்க. ஸோ மொத்தம் நமக்கு 3 பேப்பர்ஸ் கவர் ஆகிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 ஃபுல்லாகவே வந்து பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், இது ஃபுல்லாமே வந்து ஹிந்தி மட்டும்தான் எழுத போகிறீங்க. ஒன்லி ஹிந்தி. பட் பேப்பர் 3 இருக்கு இல்லையா, 3 வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ்ன்னு பிரிச்சிருவாங்க. இதில் 50 மார்க்ஸ்க்கு என்ன எழுதுவீங்க அப்படின்னா ஹிந்தி எழுதுவீங்க. பேலன்ஸ் 50 மார்க்குக்கு என்ன எழுதுவீங்க அப்படின்னா தமிழ் எழுத போகிறீங்க. ஸோ ரொம்ப ஈஸி நமக்கு. இது ஒன்று வந்து நமக்கு இதில் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் தமிழ் வந்து ரொம்ப ஈஸி, படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியோ அவங்க எல்லாருமே ஈஸியாக எழுதிடலாம். அவங்கனால எல்லாருக்குமே தமிழ் நமக்கு ஈஸி தானே, நம்ம தாய்மொழி. ஸோ 50 மார்க்குக்கு நம்ம தமிழ் எழுத போகிறோம். அதனால் கொஞ்சம் ஈஸி தான் நமக்கு. ஓகே, நம்ம இப்போது இந்த பேப்பர் 1, 2, 3ல் என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணலாம், மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஒன்று ஒன்றா கவர் பண்ண ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம போர்ஷன்ஸை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பேப்பரில் என்னென்ன பார்க்கலான்னு பாருங்கள். நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் பஹலா பாக் வந்து பத்ய. இந்த பத்யம் அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம இதில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பேப்பர் 1 முடிச்சிடலாம். இதில் பேப்பர் 1 நமக்கு 100 மார்க் இருக்குல்ல, இந்த 100 மார்க்கில் நமக்கு ஈஸியாக மார்க் எடுக்க வைக்க போகிறது யார் அப்படின்னா இந்த தூசரா பாக் தான். இந்த கத்தியா பாட் தான் நம்மளை மார்க் எடுக்க ஈஸியாக நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பேஜ் நம்பர் 59 எடுத்துக்கோங்க. 59 எடுத்துக்கோங்க. பேப்பர் 1 59. இதில் பாருங்களேன், இதில் நான் கொடுக்குற இந்த 5 லெசனை நீங்கள் தரவை முடிச்சிடுங்க. 50 மார்க். ஜஸ்ட் இந்த 5 இது கவர் பண்ணுறதால நம்மக்கிட்ட எவ்வளோ மார்க் இருக்க போகுது, நியர் 50 மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நச்சிகேதா. நோட் பண்ணிக்கோங்க. நச்சிகேதா 3 बच्चे, बेचारा भला आदमी, स्वच्छता अभियान, यूनिकोड. नचिकेता 3 बच्चे, बेचारा भला आदमी, स्वच्छता अभियान, यूनिकोड. இந்த 5 லெசன்ஸை மட்டும் நல்லா தரவாக படிக்க போகிறோம். இது படிக்கிறதால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ இந்த கொஷின் ஆன்சர் இந்த மாடல் கொஷின் பேப்பர் வச்சு காட்டிடுறேன். रोमन लेटर 7. किन्हीं 5 प्रश्नों का उत्तर 1-2 वाक्यों में लिखिए. ஸோ எனி 5 கொஷின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எத்தனை மார்க்குன்னா 10 மார்க். ஓகேவா, இதுக்கு எவ்வளோ மார்க்கு, 10 மார்க்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம எழுதிக்கலாம் எத்தனை மார்க்குன்னு, 10 மார்க். नेक्स्ट रोमन 8. किन्हीं 3 प्रश्नों के उत्तर 5-5 वाक्यों में लिखिए. ஸோ 3 கொஷின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு 5 மார்க். டோட்டல் நமக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குது, 15 மார்க். இதுவும் இங்கே நோட் பண்ணிக்கலாம். +15. किसी एक पार्ट का सारांश लिखिए. எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எத்தனை மார்க்கு, 10. இதுவும் நோட் பண்ணிக்கலாம்.
नेक्स्ट किन्हीं तीन की संदर्भ सहित व्याख्या कीजिए सो இது ERC இதில் எத்தனை இதை டோட்டலாக 3 தான் எழுத போகிறோம் 15 மார்க்கு இப்போ இதை டோட்டல் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க்கு 10 25 35 50 எத்தனை மார்க் வருது நமக்கு 50 மார்க் நம்ம ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ மார்க்கு 40 ஸோ 50 பாருங்கள் இந்த வெறும் 5 லெசன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கணும் ஆனால் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அந்த 5 லெசன்ஸை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே நமக்கு half ஆஃப் த மார்க் நம்ம கையில் வந்துடுது அப்போது இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போம் இந்த 5 லெசன்ஸை முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா தோஹே படிப்போம் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் படிப்போம் ஸோ ஃபஸ்ட்டு 50 இந்த 5 லெசன்ஸை கவர் பண்ணிவிடுவோம் சரிங்களா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் குறித்து கொடுத்த இந்த 5 லெசனுமே நோட் பண்ணிக்கோங்க இதை முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பத்திய பாட்டுக்கே நம்ம வருவோம் இந்த பத்திய பாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கவர் பண்ணுவோன்னா தோஹே படிப்போம் தோஹே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் ஒன்லி 2 மார்க்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறோம் இதில் அதுக்கப்புறம் ஆத்தர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அது வந்து எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு 2 months பிஃபோர் நான் உங்களுக்கு அது சொல்கிறேன் என்னென்ன ஆத்தர்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேப்பர் 1ல் கம்ப்ளீட் பண்ண போகிறது கத்திய பாட் தான் ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு தோஹே அதுக்கப்புறமா இந்த 2 மார்க்ஸ் ஸோ இது பேப்பர் 1 வந்து முடிஞ்சுது அடுத்து என்ன இருக்குது நமக்கு இதில் பேப்பர் 2 இருக்குது பேப்பர் 2 பிரவேசிகா பாட்டிய புஸ்தக் 2 நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 எடுத்துக்கோங்க புக்கு செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு அதை எடுத்துக்கோங்க இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 5 एकान की இருக்குது पहला भाग இதுலேயும் வந்து பிரவேசிகா பாட்டிய புஸ்தக் पहला भाग 5 एकान की இந்த 5 एकान की என்னென்ன படிக்க போகிறோன்னா இது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் பரத் கா பாக்ய பீம் और राक्षस न्याय की जीत இந்த 3 தான் படிக்க போகிறோம் மார்க் பண்ணிக்கோங்க பரத் கா பாக்ய பீம் और राक्षस न्याय की जीत இது 3 படிப்போம் இதன் பிறகு என்ன படிப்போம்னா பேப்பர் 2 வந்து ரொம்ப ஈஸிப்பா ஈஸியாக படிச்சிடலாம் ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் காந்திஜியோடைய சில அவர் ரிலேட்டடாக நம்ம இதில் நிறைய படிப்போம் அதனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இதை முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் நான் மார்க் பண்ணி கொடுக்கறத மாத்திரம் நீங்கள் படிங்க ஓகே நெக்ஸ்ட்டு दूसरा भाग सत्य का स्वर गांधी जी की संक्षिप्त आत्म कथा ஸோ ஃபுல்லாக இது வந்து காந்திஜி அவருடைய சுயசரிதை தான் இது ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழில் இங்கிலீஷில் படிச்சிருப்போம் அது ஹிந்தியில் படிக்க போகிறோம் இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 72 எடுத்துக்கோங்க பேப்பர் 2 பேஜ் நம்பர் 72ல் बाप और जन्म लड़कपन हाई स्कूल में विवाह और मांस भक्षण आंखें खुली இந்த 5 மட்டும்தான் படிக்க போகிறோம் இந்த 5மே மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசன் அப்புறம் இந்த 5 லெசன் அதுக்கப்புறமா நமக்கு இதில் கொஞ்சம் 1 மார்க்ஸ் இருக்குது 1 மார்க்ஸ்லாம் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் ஒன்றும் இல்லை சிங்குலர் ப்ளூரல்ஸு இதெல்லாம் இது ரொம்ப ஈஸி இது முடிச்சிடலாம் நம்ம சரிங்களா பேப்பர் 2 வந்து ஈஸி பேப்பர் 2ல் நான் கொடுத்துருக்க இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணுங்கள் போதுமானது அடுத்தது தான் நமக்கு யார் வராங்க அப்படின்னா பேப்பர் 2 ரொம்ப ஈஸி அடுத்து பேப்பர் 3ல் வந்து நமக்கு 50 மார்க்ஸ்க்கு தமிழ் வருவாங்க 50 மார்க்குக்கு ஹிந்தி வர போகிறாங்க ஹிந்தியில் தான் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3rd பேப்பர் புக் எடுத்துக்கோங்க இதில் பாக் 1ல் நிபந்தில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு 1 or 2 months போகட்டும் அதுக்கப்புறம் என்னென்னன்றதை நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் நீங்கள் ரெகுலராக சேனலை விசிட் பண்ணிகிட்டே இருங்க நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து பத்திரலேக்கன் லெட்டர் ரைட்டிங் பிரயோஜன் முல்க் ஹிந்தி லெட்டர் இது வந்து லெட்டர் ரைட்டிங்கு இது ஃபார்ம் ஃபில்லிங்கு இது வந்து சம்மரைசேஷன் ப்ரிசஸ் ரைட்டிங்கு இது 3த்துக்குமே என்னென்ன வீடியோஸோ இது இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன் அதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம் அடுத்து டிரான்ஸ்லேஷன் சரிங்களா டிரான்ஸ்லேஷன் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன் நம்ம பேப்பர் 3ல் ஃபஸ்ட்டு படிக்க போகிறது எதுனா இந்த 3 ரோமன் தான் கவர் பண்ண போகிறது இந்த 3 ரோமன் இதை தவிர்த்து நமக்கு தமிழ் இருக்குது தமிழில் வந்து நமக்கு திருக்குறள் கேட்பாங்க சரிங்களா ஸோ திருக்குறள் வந்து இம்பார்ட்டன்ட் திருக்குறள் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு 2.5 months நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 2 3ல் இருக்க ஹிந்தியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ் பாட்டுக்கு போவோம்
தமிழ் பார்ட் ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடலாம், நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் கொடுத்துருக்க இதை மட்டும் நீங்கள் குறிச்சிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த பேப்பரை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இதில் மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம 40 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1லேயும் 40 எடுக்கணும், பேப்பர் 2லேயும் 40 எடுக்கணும், பேப்பர் 3லேயும் 40 எடுக்கணும். ஒன்றுத்தில் நிறைய மார்க் எடுத்துகிட்டு இன்னொன்றுத்தில் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா அது ஃபெயில் அப்படின்ற கணக்கில் தான் வரும். இப்போ ஒன்றுத்தில் நம்ம 70 மார்க் எடுத்துட்டோம், இன்னொன்றுத்தில் வெறும் 25 தான் எடுத்துருக்கோன்னா அது நமக்கு ஃபெயில் தான். நீங்கள் 40 மார்க்ஸ்னால் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மூணுத்துலேயுமே 40 40 40க்கு மேலே எடுத்திருந்தால் தான் பாஸ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் இவ்வளோ ப்ரிசைஸாக மார்க் பண்ணி கொடுக்குறேன். இதை மட்டும்தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மார்க் பண்ணுறதை மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.